மரணம். தேவனை விட்டு பிரிந்திருப்பது மரணம். மரணத்தினால தீமை, அது தீமைன்னா சாபம். அப்போ தேவனை விட்டு பிரியறதுனால சாபம், சாபத்தினால என்ன வருது? தீமை. அப்போ மரணம் ஜீவன் சொன்னா கவனிங்க, ஜீவன்னா தேவனோடு இருக்க உறவு, தேவனோடு இருக்கக்கூடிய உறவுனால ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தினால நன்மை. இது வரைக்கும் புரிஞ்சவர் ஆமேன்னு சொல்லுவோம். தேவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தா அதனுடைய விளைவு மரணம், மரணத்தினால தீமை. தீமைன்னா ஈவில். ஈவில் எங்கிறது வருதுன்னா ஈவில் ஸ்பிரிட்ல இருந்து வருது, பிசாசின் ஆவி. தீமையானது எல்லாம் ஈவில் ஸ்பிரிட்ல வருது, நன்மையானதெல்லாம் பரத்தில் இருக்கிற ஜோதி கிட்ட இருந்து வருது. இப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். ஏதோ ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட எனக்கு வியாதியை கொடுத்துருக்காரு, என் பிள்ளைங்க ஏதோ இப்படியா இருக்குது, அது கடவுளுக்கு இப்படி ஆக்கி வச்சிருக்காரு. எந்த தீமையும் அவரது கிடையாது. முதல்ல அதை நீங்க கிளாசிஃபை பண்ணணும். இப்ப இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாம ஒரு மாதிரி மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. கண்ணு கொஞ்சம் திறந்து பாரு, இது ஆசீர்வாதமா? சோறு இல்லாம கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தினமும் வீட்டுல சண்டை போட்டுட்டு துன்பத்துல வாழ்றதுக்கு என்ன பண்றது? கடவுள் என்ன இப்படி வச்சிருக்கான்னு சொல்லாதீங்க. அது ஆசீர்வாதம் இல்ல, சாபம். அப்ப என்னுடைய செய்தி என்னன்னா, சாபன்னு நீ தெரிஞ்சாதான் நீ அதுல இருந்து வெளியே வரணும்னு விரும்புவேன். ஒருவேளை அது கடவுளுக்கு கொடுத்திருக்காருன்னா நான் எதுக்கு பிரசவம் பண்ண, நீ அதுலயே இருந்துக்கோ. ஏன்னா கடவுள் கொடுத்திருக்காரு. கடவுள் கொடுத்ததை நான் மாத்தி அமைக்க முடியாது. ஆனா ஆணிப்பட உறுதியா இந்த சபையில சொல்றேன், எந்த தீமையும் உன்னை சேதப்படுத்த கூடாது.